திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறப்பதற்கான பாடலும் முறையாக துவங்க இருக்கிறது. அன்பர் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்தனுடைய ஐயா சாம்பசிவம் வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி திருவடிகளை வணங்குகிறேன். சிவாயனம். திருமுறை ஆசிரியர்கள் 22 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நயனார் திருத்தால் போற்றி, திரு ஆலவாய் உடையார் நிழல்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவநாயனார் கலலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்து சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருமுறை கோயிலுக்கு செல்லும் முகத்தான் அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் எருளும் உலகம் எல்லாம், ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று, செம்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருமுறை கோயில் திருக்கதவம் திறக்க வேண்டி, பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திரு கதவம் திறந்த போதே, சிவபுரத்து திருமாலரியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றியா. ரயில்வேகரமா
ஐயா திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறேங்க ஐயா. எத்தனாவது பாடலுங்க ஐயா? ஃபர்ஸ்ட் படிக்கட்டுங்களா? பெருமான் பேரானந்தத்து திருக்கதவன் திறந்துட்டு படிச்சிட்டேங்க ஐயா. 8வது பாட்டு மேம். அது படிச்சுட்டு அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி. அது ஆமா, படிச்சுட்டு ஐயா. திருப்பள்ளி சரி சரி. ஐயா திருப்பள்ளி எழுச்சி எத்தனாவது பாட்டுங்க ஐயா? சிவ சிவா நீங்க படிங்க, உங்க இஷ்டப்பட்டு படிங்க. அது பழ சுவையன. சரிங்கம்மா சரிங்கம்மா, நல்லதுங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பெரும் தூரை மன்னா. எது எம்மை பணி கொள்ளு மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, பெரிய புராண இல்ல பெரிய புராணம் வருது திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 187வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 19வது பதிகம் திருக்கடம்பூர். அந்த பண் வந்து திரு குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12, மணி வந்து 9:36 10:48, ராகம் இந்தோளம். இந்த தலம் வந்து காவியினுடைய வடகரையிலே 34வது தலமாக சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் பாதையிலே அமைந்துள்ளது. பெருமான் அமிர்தகடேஸ்வரர், அம்பாள் வந்து சோதி மின்னம்மை. இதற்கான பெரிய பாடல் திருநாவுக்கரசு 189 ஆண்ட அரசை இடந்தருள. நன்றிங்க. திரு கடம்பூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 189. திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசே எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிறைஞ்சே அன்பு கொண்டு மீண்ட அருளினார் அவரும் விடை கொண்டு இப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலூர் புன்கூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் காண்தகைய நனி பள்ளி முதலா நன்னி கண்ணுதலார் கலல் தொழுந்து கலந்து செல்வார். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்று வழிபட்டார். திருநாவுக்கரசு முதல்ல சந்தித்து சீர்காழியையும் திருக்கோலக்காவையும் வழிபட்ட பின்னர் இவர் தன்னுடைய நாவுக்கரசு தன்னுடைய பயணத்தை தொடங்குற போது அந்த சிதம்பரத்தை அந்த சீர்காழியை தாண்டி உள்ள கோயிலும் வழிபடுறார். அந்த கோயிலில அந்த இதுல இந்த தலமும் ஒன்றாக இருக்கிறது. இது கடம்பூர் கரக்கோயில் என்று சொல்லி, இந்த கரக்கோயில் என்றால் அதை வந்து அந்த தேர் வடிவான சக்கர அமைப்புல இருக்கும்னு சொல்லுவாங்க. அத கரக்கோயிலான்னு பாடியிருக்கார். அது ஒரு சிற்பக்கலையில அது ஒரு வகைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அமைந்த பதிகம் தலம் இது. வாழ்க. முதல் பாடல். தளரும் கோளரவத்தொடு தன்மதி வளரும் கோல வளர் சடையார்க்கிடம் கிளரும் பேரிசை கிண்ணரம் பாட்டரா
களரும் கார்கடம்பூர் கரக்கோயிலே. களரும் கார்கடம்பூர் கரக்கோயிலே. பெருமானுக்கு அந்த வாசிக்கிற கங்கா கைலாயவசோட பேரிசை கிண்ணறம் முதலிய இசைகள் வழங்குகிற பகுதியாக இந்த பகுதியை கைலாய வாத்தியத்தை காட்டுகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. வேளாகாலம் 2வது பாட்டு. வாங்க சாம்பசிவையா. நன்றிங்க. வேலவலான் புலன் ஐந்தொடு வேதமும் சொலவலான் சுழலும் தடுமாற்றமும் அளவலான் மனை ஆர்ந்தமின்றோலியை கலவலான் கடம்பூர் கர கோயிலே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. வேலவலான் புலன் ஐந்தொடு வேதமும், ஐம்புலன்களையும் அடக்கி நாம் 5 எழுத்துக்களை ஓத வேண்டும் என்று நினைவுறுத்துகிற பாடம். வாழ்க வாழ்க. பொய் தொழாது. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொய் தொழாது புலியுரியோன் பணி செய்தொழாவெழுவார்பணி செய்தழா பொய் தொழாது புலியுரியோன் பணி செய்தழாவெழுவார்பணி செய்தழா வைதழாதெழு வாரவர் என்கரீர் வைதழாதெழு வாரவர் என்கனீர் கைதொழாவெழு மின்கர கோயிலே கைதொழாவெழு மின்கரா கோயிலே. வாழ்க வாழ்க. வைதழாதெழுவார் எதிர் எல்கநீர் கைதொழா. காலையில இருந்து வைகை நேரத்தில இருந்து பெருமானை கைதொழுதல். வைகை நேரத்துல இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது தேவ வழிபாடு. பெருமானை வழிபடுதல் தான் தெய்வ வழிபாடு. அதனால கடம்பூர் கரக்கோயில் பெருமானை கைதொழ வேண்டும் என்று. அதனாலதான் அருக்கன் பாதம் அரண் உள்ளனோன்னு அப்பர் சாமியே பாடியிருக்காரு. வாழ்க வாழ்க. துண்ணென மனத்தால். வாங்க வேலர் சிம்மா. 4வது பாட்டு. சிவாயம். துண்ணென மனத்தால் தொழு நெஞ்சமே பண்ணினான் முனம் பாடலது செய்தே எண்ணிலாரையில் 3 எரித்தமோ கண்ணினான் கடம்போர் கர கோயிலே. திருச்சிற்றம்பலம். அந்த வைகல் நேரத்திலிருந்து பெருமானை கழுதுற போது பண்ணினால் முனம் பாடல் அது செய்தேன பன்மோசையில் அமைந்த அந்த திருமுறை பாடல்களை பாடி வழிபட வேண்டும் என்ற செயலை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சுனையுள் நீல மலரன. பட்டுமலம்மா. சுனையுள் நீல மலரன கண்டத்தன் புனையும் பொன்னிற கொன்றை புரிசடை கனையும் பைங்கழலான் கர கோயிலை நினையும் உள்ளத்தவர் வினை நீங்குமே. சிவாய நம. அப்ப காலையில எழுந்து பெருமானை கைதொழுது பண்ணினால் பாடி அவனை உள்ளத்தால் நினைக்க நம்முடைய வினைகள் நீங்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. குணங்கள் சொல்லியும் குற்றங்கள் பாடுமா. கிரண் கண்ணுக்கு இனியா. அது கிரண் பரிதிமார் கலைஞர். பாடு ராஜா. திருச்சிற்றம்பலம். குணங்கள் சொல்லியும் குற்றங்கள் பேசியும் வணங்கி வாழ்த்துவர் அன்புடையாரெல்லாம்
வணங்கி வான்மலர் கொண்டடி வைகளும் கணங்கள் போற்றி செய் உங்கர கோயிலே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. அன்புடையாரெல்லாம் பெருமானை வணங்கவும் செய்வர் வாழ்த்தவும் செய்வர். அப்ப பெருமானையே வணங்கவும் வாழ்த்தலும் செய்யலான்னா அடியார்களையே நம்ம வணக்கம் வாழ்த்தலாம். எனக்கு வாழ்த்த வயதில்லைன்னு சொல்ல வேண்டிய அந்த அரசியல் வசனம் தேவையில்லை என்று இந்த வணங்கவும் வாழ்த்தவும் செய்திய நம்முடைய சேக்கிழார் பெருமான் முதல் பாட்டிலேயே சொல்றார். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு சொல்றார். அப்ப வணங்குவது அவருக்கு சேக்கிழார் கொடுத்தது யாரு? அப்பர் சாமியோட இந்த பாடல்னு சொல்லுவாங்க. வணங்கி வாழ்த்துவர் அன்புடையாரெல்லாம். பெருமானை வணங்கவும் செய்தல் வாழ்த்தவும் செய்தல். வாழ்க வாழ்க. வாயாலே வாழ்த்தல் தலையாலே வணங்குதல். நன்றி. பண்ணினார் மறை. ஐயா நான் தர்ஷன் பேசுறேன். தர்ஷன் பாவராஜா கண்ணுக்கினியா 5வது பாட்டு படி. 7வது பாட்டு. 7வது பாட்டு ராஜா. திருச்சிற்றம்பலம். பண்ணினார் மறை பல்பல பூசனை மன்னி நார் செய்வம் தன்றியும் வைகளும் விண்ணினார்கள் வியக்கப்படுவன கண்ணினார் கடும் பூர்க்கர கோயிலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. கண்ணினார் கடம்பூர் கரக்கோயில் தான் எங்க கண்ணுக்கு இனியானாகிய தர்ஷன் சொல்லி தர்ஷனா நினைவுபடுத்துற மாதிரி பாட்டு இது. பாட்டு வாழ்க வாழ்க. பாட்டி தாத்தா பாட்டிருக்காங்களா? லலிதாமும் பால ஐயாவும் இருக்காங்க ஐயா. அவங்கள பாட்டு சொல்லு. அடுத்த பாட்டு 8, 9 பாட்டுங்களா? பாடுமா. 8வது பாடுமா. நமசிவாய ஐயா. அங்கை ஆரழல் ஏதி நின்றாடலன் மங்கை பாட மகிழ்ந்துடன் வாசடை கங்கை யானுரை உங்கர கோயிலை தங்கையால் தொழவார்வினை இசாயுமே தங்கையால் தொழவார்வினை சாயுமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. முந்த பாட்டுல வாயால் வாழ்த்துதல் தலையால் வணங்குதல். இந்த பாட்டுல கையால் தொழுதல். தம் கையால் தொழுவார் வினை மாயுமே. அடுத்து ஐயா இருக்காங்களா? பலசரையா. சிவாய நம்ம. நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலால் தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடல் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடல் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்னுடைய கடமை என்ன? காலையில இருந்து திருமுறை படிக்கிறது. பெருமானுடைய கடமை என்ன? என்னை தாங்குவது. அதனால என் கடன் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பே. இந்த வேலைய இன்னைக்கு காலையில லலிதாம்மா பாலசுந்தரையா பேரப்பிள்ளைகள் 2 பேர் குடும்பத்தோட வந்து படிச்சாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. 10வது பாட்டு பனங்கொள் பார்க்கடல். நன்றிங்க. சிவாயனம். இந்த மாதிரி எல்லாரும் குடும்பத்தோட வந்து படிக்கணும் ஒரு ஆசைதான். வாழ்க வாழ்க. கண்டிப்பா. ரயில் வைக்கிறமா இருக்கீங்களா? சரி, சங்கரையா வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம். 10வது பாட்டுமா பனங்கொள் பார்க்கடல். 5ஆம் திருமலை 19வது பதிகம் 10வது பாட்டு. வாங்க மேல புலம்புதர் வாங்க. வாங்க பாடிடுங்க. சங்கரையா. சங்கரையா வராரா? ஆமா ஆமா. நாடுடைய சிவனே
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கேக்குறது படிங்க. கேக்குது. எடுக்கிறேன். 5ஆம் திருமுறையில 19வது பதிகம் 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பழங்கள் பார்க்கடல் பாம்பனையானோடும் வணங்க மலர் தாமரையானவன் பிணங்கும் பேரவள் எம்பெருமார்க்கிடம் கணங்கள் போற்றிசை குங்கர கோயிலே கணங்கள் போற்றிசை குங்கர கோயிலே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. மணம் கமழ் மலர் தாமரையானவன். மணம் கமழும் தாமரையில இருக்கிறான். யாரு? பெருமான் இருக்கிறான்னு சொன்னா. தாமரையில யார் யார் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் போடுறாங்க. ஆனால் நம்முடைய கடம்பூர் கரக்கோயில் பெருமான் மணங்கமழ் மலர் தாமரையான் என்று திருநாவுக்கரசர் பெருமானே தாமரை மலர்ல உட்கார வச்சு பாக்குறாரு. அதனால நம்ம அதுக்கு தானே போய் தாமரையை தேடின்னு போகணும் அவசியம் இல்லை. வீட்டுக்கு பக்கத்துல என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ கொண்டு போய் பறித்த மலர்களோடு அங்கையில் ஏந்தும் பணியோடு பெருமான பூவும் நீரும் கொண்டு வழிபட்டால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வரைக்கண் 4-5. ஐயா அடியான் படிக்கிறேங்க ஐயா. படிக்கமா? திருச்சிற்றம்பலம். வரைக்கண் 4-5 தோளுடையான்றலை அரைக்க ஊன்றி அருள் செய்த ஈசனார் திரைக்கு தன் புனல் சூழ்கர கோயிலை உரைக்கும் உள்ளத்தவர் வினை ஓயுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திளைக்கும் தன்புனல் சூழ் கழக்கோயிலை உரைக்கும் உள்ளத்தவர் வினைவோ. யார் பெருமானுடைய புகழை சொல்கிறார்களோ உள்ளத்தாலே நினைந்தால்தான் உதட்டுல சொல்ல முடியும் இல்லையா? காலையிலேருந்து பெருமான படிக்கணும், மனசுல உள்ளத்துல நினைப்பு வரணும், வந்தாதான் திருமதி தமிழ கலந்த முடியும். அதனால முதல்ல உள்ளத்தால் நினைத்தல், அப்புறம் உதட்டாலே சொல்லுதல் என்ற வகையில உரைக்கும் உள்ளத்தவர் வினை ஓயும் என்று இந்த பாட்டுல பதிக பலன் வர சொல்லியிருக்கார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உள்ளதும் திருக்கடம்பூர் தான். இந்த பண் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48. ராகம் இந்தோளம்னு சொல்லுவாங்க. இது காவிரி வடகரையிலே 34வதாக சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் பக்கத்துல வழியில இருக்குது. பெருமான் அமிர்த கடேஸ்வரர், அம்பாள் சோதி மின்னம்மை. இந்த திருக்கான பெரிய புராண பாடல். அதே போன வாட்டி சொன்ன அதே பாடல் தான் 189. ஆண்ட அரசு எழுந்தருள. நன்றிங்க. ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்று இறைஞ்சி அன்பு கொண்டு மீண்ட அருளினாரவரும் விடை கொண்டு இப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலூர் புன்கூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் கான் தகைய நனிபள்ளி முதலா நன்னிகன் முதலார் கடல் தொழுது கடந்து செல்வார். நன்றிங்க. அப்ப சீர்காழ ஞானசம்பந்தரை வணங்கிய பிறகு 2 பேருமா கோலக்கா போயிட்டு அப்புறம் 2 பேரும் விடை பெற்று கொண்டு இவர் பயணத்தை தொடர்கிறார். தொடர்கிற போது அந்த சுத்தி உள்ள கோயிலு என்னென்ன கோயில பட்டியலிட்டார். கருப்பரியலூர், புன்கூர், குறுக்கை, நின்றியூர்னு மற்றும் பல தலங்கள் ஏற்பட்டு அதுல அந்த திருக்கடம்பூரும் அந்த மற்றும் பிற பதிகள்ல இது வருதுன்னு சொல்லி சேகேசி உரை எழுதியிருப்பார். அந்த வகையில அமைந்த திருக்கடம்பூர். ஒருவராயிரு மூவரும் ஆயினான் குருவதாய குழகன் உறையும் இடம் பருவரால் குதி கொள்ளும் பழனம் சூழ் கருவதாம் கடம்பூர் கரக்கோயிலே. ஒருவராய் இருவன் மூவரும் ஆயினான்னு பெருமான் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று அவனே
என்ன பண்றான்? முத்தொழிலையும் செய்கிறான். அதற்கான அதிகாரிகளாக பிரம்மன், திருமால், ருத்ரனை அவன் அதிர்ப்பித்து நின்றாலும், ஆனால் அந்த தொழிலை செய்கிறவன் அவன்தான் என்பதை ஒருவராய் இருவாய் மூவருமாய் நின்றாய் என்று ஒருவன் என்பவன் பிரம்மன், இருவர் என்பது திருமால், மூவர் என்பது உருத்திரன்னு சொல்லக்கூடிய பெருமான். ருத்ரன் வேற, சிவம் வேறு. ஆனால் இவர்களுக்கு மேம்பட்டவன் சிவன். வாழ்க வாழ்க. அடுத்து வன்னி மத்தம் வளரிளம் திங்கள். வாங்கம்மா பத்மாவதி அம்மா, வாங்கம்மா. ஊரை பார்க்கறது பத்மாவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. நீ மத்தம் வளரில திங்கள் ஓர் கண்ணியாளை கதிர்முடி வைத்தவன் பொன்னின் மல்கு புனர்முலையாலோடும் மன்னே நான் கடம்பூர்கார கோயிலே. மன்னே நான் கடம்பூர்கார கோயிலே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அதுக்கு முன் பாட்டுல அவன் மனம் கமிழ் தாமரையான் என பாடியவரே அதை மட்டும் இல்ல, அவன் எல்லா பூவிலும் உறைந்திருக்கிறான். வன்னி மத்தம் முதலியற்றும் பெருமான் உரைகிறான். அதனாலதான் நான் அங்க திருவண்ணாமலை பண்ணது பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர். நம்ம கைக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை கொண்டு பெருமானை வழிபடலாம். அதிலே வன்னியும் மத்தமும் கூட சேரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இல்ல கோலமும் இந்த இளமையும். வாங்க தாட்சாயணி அம்மா, வாங்க. இருக்கீங்களா? சிற்றம்பலம். மூணாவது பாட்டு தானுங்க ஐயா? சிவா. ஆமா ஆமா, மூணாவது பாட்டுமா. இல்ல கோலமும் இந்த இளமையும். இல்ல கோலமும் இந்த இளமையும் அல்லல் போகலும் அறுத்த உய்வல்லீரே. கொள்ள சென்றடையும் கடம்பூர் பூங்கரர் சொல்ல சொல்ல கோவில் திருக்கரை கோவிலே. சொல்ல கோவிலில் திருக்கர கோவிலே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம். ஆமா, இல்ல கோலமும் இந்த இளமும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அனுமகிற இது மூன்று வகையான பாலனாம் விருத்தனாம் அப்படின்னு சொல்லி, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் வெளிமுடு உப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் என்ற வகையில இந்த எல்லாமே நமக்கு அல்லல் தருவதா இருக்குது. அதனால இந்த பிறவி நீத்து அல்லலை போக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். அப்படி விண்ணப்பிப்பதற்கு அவன்தான் செல்வ கோயில் என்று பெருமானுடைய திருவடியை நமக்கு தருகிற செல்வமாகிய திருவடியாகிய செல்வத்தை தாங்கியிருக்கிற திருக்கரக்கோயில். வாழ்க வாழ்க. வேறு சிந்தை இல்லாத. நாலாவது பாட்டு வாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா. வேறு சிந்தையில்லாதவர் தீவினை, வேறு சிந்தையில்லாதவர் தீவினை கூறு செய்த குழகன் உதவிடம் ஏறு செல்வத்து இமையவர் தான் ஆறு சேர்கடம்பூர் கோயிலே. ஆறு சேர்கடம்பூர் கர கோயிலே. காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலைகளையாய் கரை கண்டா என்று சொல்லி, காலை எழுந்தோடனே வேறு வேறு சிந்தனை இல்லாமல் திருநறிய தமிழோசையில போய் கலந்துக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவருடைய தீவினையெல்லாம் கூறு செய்யக்கூடிய பெருமானாக இருக்கிறான் என்ற வகையில நமக்காக அப்பர் பெருமான் கொடுத்த பாடல் இது. வாழ்க வாழ்க. திங்கள் தங்கிய செஞ்சடை மேலுமா. சரிதாமா ஐயா? இருக்குங்க ஐயா. அஞ்சாவது பாட்டுமா. திருச்சிற்றம்பலம்.
திங்கள் தங்கிய செஞ்சடை மேலுமோர் மங்கை தங்கும் மணாளன் இருப்பிடம் பொங்கு சேர்மன புன்னையும் ஞாயலும் பொங்கு சேர்மன புன்னையும் ஞாழலும் தெங்கு சேர்க்கடம் பூர்க்கர கோழிலே தெங்கு சேர்க்கடம் பூர்க்கர கோழிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திங்கள் தங்கிய செஞ்சடை மேலுமோர் கங்கை தங்கும் இடம். அதாவது நான் என்னுடைய குறைகளை உணர்ந்து தனிப்பட்ட முறையிலே பெருமாண்டத்தில் சரணடைந்தால், அவனுடைய திருவடியிலே சரணடைந்தால் அவன் தூக்கி தலைமையில வச்சுப்பான். அதற்கு அடையாளமாக தன்னை சரணடைந்து அந்த திங்களை தலைமையில என்னுடைய தனி விண்ணப்பம். ஆனால் இந்த நாட்டை இந்த உலகை காக்க வேண்டுமாக கங்கையை பகீரதன் வேண்ட பொதுநலத்துக்காக கங்கையை சுமந்தான். அதனால மங்கை தங்கும் மணாளன்றாரு. வாழ்க வாழ்க. மல்லல் ஞாலத்து. அம்மா சொக்கமாலம்மா. 6வது பக்கம். சொக்கமாலம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாய நம. 5ஆம் திருமுறை 20வது வரை 6வது பாட்டு திருக்குறள். 5:20:6. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. குணங்கள் சொல்லியும் குற்றங்கள் பேசியும் வணங்கி வாழ்த்துவர். அது இல்லம்மா 6வது பாட்டுமா. எந்த பாட்டுமா படிக்கிறீங்க? மல்லை ஞாலத்து. 5ஆம் திருமுறையில 20வது பதிகம் 6வது பாட்டு. சரிங்க சரிங்க. நான் முதல் பதியத்துல இருக்கேன். மல்லை ஞாலத்து வாழும் உயர்கள் எல்லாம் எல்லையான பிராணம் நிருப்பிடம் கொல்லை முல்லை கொழுந்தக்கை மல்லிகை நல்ல சேரிடம் போர்க்கர கோயிலே நல்ல சேர்க்கடம் போர்க்கர கோயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமான் வன்னி மத்தம் மட்டுமில்லாம முல்லை மல்லிகையிலும் பெருமான் இருக்கிறான்னு கொல்லை முல்லிகை கொழுந்தகை மல்லிகை என்ற முல்லை மல்லிகையிலும் பெருமானுடைய உருவத்தை காண்கிற மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து தளரும் தாளரவத்தம். வாங்க வந்தவாசி செண்பவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். தளரும்பால் அரபத்தோடு தன்மதி வளரும் பொன் சடையாக்கு இடமாவது கிளரும் பேருளி கிண்ணரம் பாட்டரார் கலரியார் கடம்பூர்கர கோயிலே கிளரும் பேருளி கிண்ணரம் பாட்டரார் கலரியார் கடம்பூர்கர கோயிலே. திருச்சிற்றம். நன்றிங்க. கிளரும் பேரொலி கிண்ணரம் பாட்டரா என்று பேரொலிகிற கிண்ணரமாக கைலாய வாத்தியத்தை நினைவுபடுத்துகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. உற்றாராய் உறவாகி. பணப்பாக்கத்துல இருந்து சதானந்தனை. திருச்சிற்றம்பலம். உற்றாராயோ உறவாகி உயிர்க்கலாம் பெற்றாராய பிறனார் உறைவிடம் முற்றார்மும் அதில் எய்த முதல்வனார் கற்றார் சேர்க்கடம்பூர் கரகோயிலே கற்றார் சேர்க்கடம்பூர் கரகோயிலே. திருச்சிற்றம்பலம். வாழ வாழ. உற்றாராய் உறவாகி. உற்றார் என்பது நம்முடைய பெற்றோரும் நம் உடன் பிறந்தாரும் என்று சொல்வார்கள். உறவினர் என்பது நம்முடைய திருமண பந்தத்தினாலே வந்த அந்த உறவுகளெல்லாம் உறவுன்னு சொல்லுவாங்க. வாழ்க. அப்படி பெருமான்
நமக்கு உற்றாராகவும் உறவாகவும் இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. வெள்ளை நீரணி. ஊரப்பாக்கத்துல இருந்து பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. வெள்ளை நீரு அணி மெனியவர்க்கு எலாம் உள்ளமாய பிறனார் உறைவிடம். வெள்ளை நீரு அணி மெனியவர்க்கு எலாம் உள்ளமாய பிறனார் உறைவிடம். பிள்ளை வெண்பீரை சோடிய சென்னியான் கல்வன் சேர்க்கடம்போர் கரக்கோயிலே. பிள்ளை வெண்பீரை சூடிய சென்னியான் கல்வன் சேர்க்கடம்போர் கரக்கோயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வெள்ளை ரீணி மேனியவர்க்கெல்லாம் உள்ளமாய பிரானார். யார் வெள்ளை உள்ளத்தோடு தூய மனதோடு நீர் அணிகிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே அவன் குடியிருக்கிறான். அப்படி இல்லாதவர்களுக்கு அவன் கள்ளமாயிருக்கிறான், ஒளிந்திருக்கிறான் என்ற அர்த்தம். வாழ்க வாழ்க. பரப்பு நீர் இலங்கை. 10வது பாட்டு. கணபதி ஐயா இருக்காங்களா? இருக்காரு. வெடித்து சிவாயம் சிவாய சிவாய நம சிவாயம் சிவா சிவா சிவாய நம சிவாய. வாங்க 5:20:10. 5ஆம் திருமுறையில 20வது பதிகம் 10வது பாட்டு. நல்லதுப்பா. நான் கூட தம்மா வந்துங்கிறேன். சிவா சிவா. வாங்க 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 வாங்க. சிவாய நம. அடையார் பெருமக்களே, பாத பூஜையான் சமர்ப்பாமி. நானாவித பரிமள மந்தர சந்தன பட்ட புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ரம் தூபதீபம் நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம. சிவா சிவா. பரப்பு திருச்சிற்றம்பலம். பரப்பு நீரிளங் நீரிளங் கைக்கிற வண்ணவன் புறத்தின கல்லடு கல்லுற இறக்கமின்றி இரவிலாற்றலை அரகினான் கடம்பூர் கோயிலே. இரக்கமின்றி இரவிலாற்றலை அரக்கினான் கடம்பூர் கரக்கோயிலே கரக்கோயிலே. சிற்றமணம் சிவா சிற்றமன். நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வாழ்க. இறைவன் அந்த ராவண நிறுவன இரக்கமின்றி கைலாயத்தை அசைத்து பார்த்தான். ஆனால் பெருமான் அவன் மேலே இரக்கம் கொண்டு அவனுக்கு நாளும் வாழும் அருளினார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 21வது பதிகம். திரு இன்னம்பர் திரு குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48. ராகம் இந்தோளம். காவிரி வடகரையிலே 45வது தலமாக கும்பகாணம் திருவையாறு சாலையிலே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமானுக்கு எழுத்தறிநாதர் என்றும் குரவம் அம்பாள் குரவம் கமிழ் குழலாள் என்றும் பேரு. இதற்குரிய பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 300வது பாட்டு. தலையில் மயிரை பறித்து. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திரு விண்ணம்பர் இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பாடல் 300. திருச்சிற்றம்பலம். தலையின் மயிரை பறித்துண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதர் நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்தங்கமர்ந்தே இலைகொள் சூழ படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழ அணைவார். நன்றிங்க.
பழையாறை வடுதழி அவர் என்ன பண்ணாரு, உண்ணாவிரதம் வந்து பெருமானை வழிபட செய்து வழிபட்ட பின்னர் அருகில் உள்ள மற்ற பிற தலங்களையும் வணங்கினார். அப்படி வழிபட்ட இடங்களில திரு இன்னம்பரம் ஒரு தலம் என்று சிகேசி குறிப்பிட்டிருப்பார். அதனால இலைகுள் சூழப்படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழுதார் என்பதுல அந்த பிற இடங்கள்ல அந்த இன்னம்பரம் வரும். வாழ்க வாழ்க. என்னிலாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியார் ஒருவன் ஊழன், என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே நேர்க்கும் இன்னம்பரீசனே. என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே நேர்க்கும் இன்னம்பரீசனே. ஐயப்பங்களுக்கு மாலை போட சொல்ல ஒரு பாட்டு போடுவாங்க. நாங்கள் விடும் சுவாச காற்றில் பெருமான் நீதானேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எங்க இருந்து இந்த பாட்டுல இருந்து வந்தது. 1000 ஆண்டுக்கு பாடின அது இன்னைக்கு பாடினது பாட்டு. ஆனா அன்னைக்கு பாடினது என்னுளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு. என்னுடைய மூச்சு காற்றாக பெருமான் இருந்து அதை உள்ளே போகவும் வெளியே வரவும் அந்த அவன் பெருமான் என்னுள்ளே நிற்கிறான் என்று அதை கேட்டா நம்ம இவர் நடராதையா நல்லா அழகா சொல்லுவாரு. பூரகம் கும்பகம் ரேசகமையா அதானையா, அந்த மாதிரி 3 வகையாக என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு, உள்ளே போகவும் அங்கே நிற்கவும் அப்புறம் வெளியே வரவுமாக அவன் இருக்கிறான் என்ற அந்த யோக நிலையை குறிக்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மட்டுண்பார் செல்வி அம்மா சிதம்பரத்துல இருந்து. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மட்டுண்பார்கள் மடந்தை வாட்கண்ணால் கட்டுண்பார்கன் கருத்துவதென் கொல்லோ, தட்டி முட்டி தள்ளாடி தழக்குழி 8 மூர்த்திய இன்னம்பரீசனே. தட்டி முட்டி தள்ளாடி தழுக்குழி 8 மூர்த்தியர் இன்னம்பரீசனை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தட்டு முட்டி தள்ளாடி தழுக்குழி என்று காலையில எழுந்து இந்த புத்தகத்தெல்லாம் தேடி எடுத்து அந்த பெருமுறைகளை தேடி எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறோமே, அந்த சூழல்ல அந்த பெருமான் 8 மூர்த்தியாக அட்டமூர்த்தியாக என் குணத்தானாக இருக்கிறான் என்று அந்த சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கனலும் கல்லும் மட்டுண்பார்கள் கட்டுண்பார்கள் என்ன பொருள்? என்னையா மட்டுண்பார்கள் மட்டுண்பார்னா மட்டுனா தேன்யா, பூவுல இருக்கிற தேனை உண்ணுகிறவன். மடந்தையர் வாட்கண்ணால் கட்டுண்பார்கள். காம பெண்களுடைய காம வலையில அகப்பட்டன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா அது அல்ல. மட்டுண்பார் வாட்கண்ணால் கட்டுண்பார் என்பது பெருமான் தன்னுடைய பெருமாட்டியை தன்னுடைய ஒரு பாகமாக வைத்திருக்கிறான். அதனால மடந்தையார் கட்டுண்டல் என்பது சக்திக்கான ஒரு பாகத்தை கொடுத்தவன்னு சொல்லுவார்கள். இதை உணராமல் நாம் என்ன பண்றோம், உலகிய அருளியல் நிலையில இந்த சூழ்நிலையை உணராமல் உலகியல் நிலையிலே தட்டு முட்டி தள்ளாடி இருக்கிறோம். இந்த தள்ளாட நிலைக்கு உலகியலை மாற்றி அருளியலே சிவசக்தியாக பெருமானை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால், அப்படி உணர்கிற பெருமான் 8 மூர்த்தியாக அட்ட குணங்கள் வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிற உயர்ந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வேற உலகியல் நிலையில பொருள் காணுது வேற, அருளியல் நிலையில பொருள் காண்பாரு. உலகியல் நிலையில பொருள் காண்டால் ஆணும் பெண்ணுமாய் உலகத்துல கட்டுண்டு வாழ்கிறார்கள் என்ற அந்த செயல் வேறு. அது பெருமான் கொடுத்த கொடைதான் அது கூட. ஆனால் அதுவே பெருமான் தானும் தையலமாக அம்மையப்பனாக காட்சி தருகிறான் என்று அந்த மடந்தையர் வாட்கண்ணால் கட்டுண்பான் என்பது தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையம் உடை தொன்மை கோலம் என்று சொல்ல அந்த அந்த திருவாசக பாடலை நினைவுபடுத்துகிற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கனலும் கன்னியும் 3வது பாட்டு. வாங்க ஸ்ரீதேவி ஐயா வாங்க. வாங்கயா ஸ்ரீதேவி.
5 21 3 வணக்கிறேங்க ஐயா. 5ஆம் திருமுறை 21ஆவது பதிகம் 3வது பாட்டியா. கனகம் கண்ணியும் தன்மதியோடுடன் புனலும் கொண்டையும் சூடும் புரிசடை கனகம் கண்ணியும் தன்மதியோடுடன் புனலும் கொன்றையும் சூடும் புரிசடை அனலும் சூலமும் மான்மரி கையினர் எனலோ என் மன தின்னம்பர் ஈசனே அனலும் சூலமும் மான்மரி கையினர் எனலோ என் மன தின்னம்பர் ஈசனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கனலும் கண்ணியுமாக, கனல் என்பது வெப்பத்தின் அடையாளம், கண்ணி என்பது குளிர்ச்சியின் அடையாளம். புனலும் கொன்றையும் பெரும் பூவோடு நீரும், அனலும் சூலமும், கையில அனல் ஏந்திருக்கிறான், உடனே சூலமும் ஏந்திருக்கிறான். இப்படி பெருமானை நினைத்தால் எனலும் என் மனத்து இன்னம்பரீசனே, அவன் நமக்கு இனிமையை தருவான் என்கிற இன்னம்பரீசன். வாழ்க வாழ்க. மழைக்கண் மாமயில். வாங்க வாழப்பாடி சித்திரம். வாழப்பாடி சித்திரம். ஐயா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். மலைக்கண் மாமயில் நாளும் மகிழ்ச்சியான் அழைக்கும் தன்னடியார்கள் தம்மன்பினை குலைக்கும் தன்னை குறிகொள வேண்டியே இழைக்கும் என் மன இன்னம்பர் ஈசனே குழைக்கும் தன்னை குறிகொள வேண்டியே இழைக்கும் என் மன இன்னம்பர் ஈசனே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான், அவனனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான். பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படும்னு அப்பர் சாமி பாட்டுதான் அது கூட. அதனால பலகால் அழைத்தால் அவன் நமக்கு அருள் செய்வான் என்பதை அதே செயலை இங்கே செய்கிறார். அவன் அழைக்கும் தன்னடியார்க்கு அன்பினை குழைப்பவன் என்று நினைவுபடுத்துகிற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. தென்னவன் என ஆளும் சிவனவன். வாங்க பொட்டமல்லம் வாங்க. வேணுமங்கய்யா. தென்னவன் அவன் தென்னவன் எனையாளும் சிவனவன் மன்னவன் மதியம் மறையோதியான் முன்ன மன்னவன் சேர்வன பூழியான் இன்னம் இன்புற்ற இன்னம்பரீசனே. சிவாய நம. அதாவது தென்னவன் எனையாளும் சிவனவன் என்பது தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற மணிவாசகர் வாக்க நினைவுபடுத்துகிற சொல்லாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விளக்கும் வேறுபட. நியூ ஜெர்சியிலிருந்து வேலர் சேமா. விளக்கும் வேறு பட பிறர் உள்ளத்தில் அலக்கும் தன்னடி யார் மனத்தன்பினை குளக்கும் எண்ணை குறிகொள வேண்டியே இலக்கும் என் மன இன்னம்பரீசனே இலக்கும் என் மன இன்னம்பரீசனே. திருச்சிற்றம்பலம். அவன் செங்கல்பட்டு வேளாறு சிவா. அவன் நியூ ஜெர்சி ஆகிட்டு நியூ ஜெர்சிக்கு போயிருக்காங்க. அவ்வளவுதான், வந்துருவாங்க செங்கல்பட்டுக்கு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாங்க ஒரு பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு 7வது பாட்டு. ஏதாவது சொல்லுங்க ஐயா. பாடல் குறித்து இதை சொல்லுங்க. இந்த பாட்டா உள்ளத்தில் அளக்கும் தன்னடியார்க்கு மனத்து அன்பன். பெருமான நாம
இருக்கிறானா இல்லையா, உண்டா இல்லையா நம்ம அழகல. அவன் நாம் நல்வினை செய்யறமா தீவினையை செய்கிறான்னு அளந்து நமக்கு அதற்கு வேண்டிய பலனை தருகிற ஊட்டி என்பதை நினைவுபடுத்துகிற பாடல்னு சொல்லுவாங்க. அளக்கும் தன் அடியார் மனத்தெல்லாம் குளக்கும் எண்ணெய் அப்படின்னு சொல்லி பெருமான் நம்முடைய நன்மை தீமைகளை அளந்து நமக்கு இன்ப துன்பங்களை தருகிற பெருமானாக இருக்கிறான் என்று. வாழ்க வாழ்க. சடைக்கநாள். சடைக்கனால் புனலாலனல் கையதோர் கடைக்கனால் நங்கை நோக்கி மவான் மகள் படைக்கனால் பருகப்படுவான் நம கிடைக்கனாய் நின்ற இந்நம்பர் ஈசனே. படைக்கனால் பருகப்படுவான் என்பது பெருமான் கண்காள் காண்மின்களோ என்று அவனை காணுகிற விருப்பம் கொண்டால் அவன் நமக்கு கிடைக்குமாறு அருள் செய்வான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தொழுது தூமலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடுங்க. தொழுது தூய் மலர் தூவி துதித்து நின் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று பாடணும். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றழுது காமுற்று அரற்று இன்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுங்க. அத மாதிரி அத நின்றுன்ற சொல்ல அங்க நின்று அடுத்த லைன்ல இருக்குது ஒரு ரான்ற சொல்லு. அழுதுன்னு படிக்க முடியாது, அத பொருள் வராது. நின்னுன்னா அங்கேயும் பொருள் வராது. நின்று அழுதுன்னு அந்த சொல்ல பிரிச்சா பொருள் தானா வந்துடும். தமிழுக்கு சிறப்பே சொற்களை பிரித்து பாடுதல். இசைக்காக அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் இசை வேறு, இயல் வேறு. இயல் நிலைகள் அந்த சொல்லையும் பொருளையும் பிரிச்சு பார்த்தா வரும். அதனால தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது அப்படின்னு பாடினா பொருள் தானா விளங்கும். நம்ம பொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெருமானே அதற்கு பொருளாக இருக்கிறான். அவனே சொல்லும் பொருளுமாக இருக்கிறான். அப்படி இருக்கிற அவன் என்ன செய்யறான்? எழுதும் கீழ்கணக்கு. யார் யாரு பொழுது போக்குறாங்க, யார் யார் புறக்கணிக்கிறாங்க, யார் யார் பெருமானை தொழுது தூமலர் தூகிறாள் என்று நம்முடைய நல்வினைகளையும் தீவினையும் கணக்கு பார்த்து அதற்கு வேண்டிய பலன்களை அவனே தருகிறான். ஆனா சித்ராபுத்திரன் கணக்கு எழுதுறான்னு ஒரு கதையை சொல்லி விட்டுருக்காங்க. அது சித்ராபுத்திரன் இவர் சிவபெருமானுடைய இதுவா இருக்கலாம். படைப்பிலே ஒன்றாக படைப்பு தொழிலுக்கு பிரம்மன் மாதிரி கணக்கு சித்ராபுத்திரன் எழுதுறான்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தொழிலையும் அவனே செய்கிறான். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்பது இந்த எழுதும் கீழ்கணம் என்பது நம்முடைய நல்வினைகளையும் தீவினைகளையும் கணக்கு எழுதி வைத்து அதற்கான இன்ப துன்பங்களை தருகிற பெருமானாக இன்னம்பரீசன் இருக்கிறான் என்று சொல்லு. அந்த பாட்டு இன்னொரு முறை படிங்க. எண்ணிலாரும் எனக்கு இனி தொழுது தூமலர் தூவி துதித்தன் என்பது. திருச்சிற்றம்பலம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றழுது காமுற்று அரற்று இன்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கின் நம்பர் ஈசனே. பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும்
எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து விரியும் தன்னிட 9வது பாட்டு. வாங்க ரயில்வேக்காரன் வாங்க. சிவபெருமானே வாங்க. சங்கர் ஐயா வாங்க. ஆமா லலிதம்மா வாங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். விரியும் தன்னில வேனிலில் வெண்பேரை புரியும் காமனை வேவ பூர்வமும் திரியும் எல்லையில் உம்மதில் தீயெழுந்து எரிய நோக்கிய இன்னம்பகீசனே. திரியும் எல்லையில் மும்மதி தீயெழுந்து எரிய நோக்கிய இன்னம்பரீசனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. திரியும் எல்லையில் மும்மதில் தீயெழுந்து என்று மும்மலமாவது முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்கிற வழியில பெருமான் மும்மதிலை எரித்து நம்முடைய முப்புறத்தை எரித்து நம்முடைய மும்மலங்களை சரி செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சனியும் வெள்ளியும். சொல்லுங்கம்மா. திருச்சி அடியான் படிக்கிறேன் ஐயா. படிக்குமா ஐயா. இவர் இருக்கிறாரு ஐயா, பாடுவாரு. பாலசுந்தர ஐயா இருப்பாரு பக்கத்துல. பாடிட்டோம். பாலசுந்தர ஐயா பாடிட்டோம். அடுத்து வாங்க. சிவாய நம. படிக்க பாலசுந்தர படிச்சுட்டா அடுத்த பாட்டு நீங்க படிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தனியும் வெள்ளியும் திங்களும் ஞாயிறும் முனிவனாய் முடி பத்துடையாந்தனை கனி ஊன்றி கனிய ஊன்றிய காரணம் என் கொலோ இனியனாய் நின்ற இன்னம்பர் ஈசனே. இனியனாய் நின்ற இன்னம்பர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். சிவாயினம். நன்றி. நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் என்ற வகையில நாளும் கோளும் பெருமானுடைய ஏவலுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். அவன் காவல் அவன் பெருமான் நமக்கு காவல்காரன், இவர்கள்லாம் ஏவற்காரர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த ஏவல்காரர்களாகிய அந்த சனி புதன் திங்களெல்லாம் ராவணன் ஏவல் செய்ய தொடங்கினான். அதனாலே அவனுடைய ஆணவம் வெளிப்பட்டது. அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக கனிய ஊன்றிய காரணம் என்கொலோ அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்கு அவனுக்கு அருள் செய்வனாக, அவருக்கு இனியவனாக நாளும் வாழும் கொடுத்து அருள் செய்தான் என்று ராவணன் அந்த கிரகங்கள் எல்லாம் ஆட்சி செய்ய முற்பட்டான். அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமான் திருவருளை ஊன்றினார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 22வது பதிகமாக திருக்குடமூக்கு திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10 - 12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 26வது தலமாக மயிலாடுதுறை தஞ்சை பகுதியில் இருக்கிறது. பெருமான் இங்கே கும்பேசர், அம்பாள் மங்கள நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 215 நல்லூர் நம்பர் அருள் பெற்று. நன்றிங்க. குடமூக்கு இடம் சுட்டிய சேக்கிழாரிலிய பெரிய புராண பாடல் வரிசையின் 215. திருச்சிற்றம்பலம். ஆமாங்கய்யா. நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் பழையாறை பல்லூர் வெண்தலை கரத்தார் பயிலும் இடம் பல பணிந்து சொல்லூர் வன் தமிழ் பாடி வளம் சுழியை தொழுது ஏத்தி அல்லூர் வெண்பிறை அணிந்தார் திருக்குடமூக்கணைந்திரைஞ்சு. நன்றிங்க. அப்ப திருநெல்லூர்ல இருந்து பழையாறு போய் பழையாறுல இருந்து கும்பகோணம் ஆகிய குடமூக்கு சென்று வழிபட்டார். அங்கே பாடி அவர்
சொல்லூர் வண்தமிழ் பாடி என்று சொல்லி இந்த பதிகத்தை வண்தமிழாக நமக்கு காட்டுகிறார். அப்படி வண்தமிழ் பாடி வணங்கி தொழுது ஏத்தினார், தலையாலே வணங்கி கையாலே தொழுதார் என்ற வகையில. திருச்சிற்றம்பலம். பூவணத்தவன் புண்ணியன் அந்நியங் காவணத்துடையானடியார்களை தீவன திரு நேருமை பூசியோர் கோவணத்துடையான் குடமூக்கிலே. இங்க பூவணத்தவன் புண்ணியன் நன்னியங்கு ஆவணத்து உடையான் அப்படின்னு பெருமானை பெருமான் என்ன பண்ணாரு, ஆவணம் இதனால ஆட்கொண்டார்லவா சுந்தரமூர்த்தியை ஆவணம் கொண்டு ஆட்கொண்டான்னு. அந்த மாதிரி நமக்காக அவன் ஆவணம் வைத்திருக்கிறான். அந்த ஆவணத்தை அவன் எழுதும் கணக்கு என்று சொல்லி நம்முடைய நன்மை தீமை எழுகிறான். அந்த ஆவணம் தான் அவனிடத்தில் இருக்குது. அந்த ஆவணத்துடையான் என்பதை இந்த திருக்குடமுக்களை காட்டுற மாதிரி பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பூத்தாடி கழியாதே. ரெண்டாவது பாட்டு. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா ரயில்வே. திருச்சிற்றம்பலம். பூத்தாடி களியாதே நீர் பூமியீர் தீத்தாடி திறம் சிந்தையில் வைமினோ வேர்த்தாடும் காளி தன் விசை தீர்க்கென்று கூத்தாடி உறையும் குடமூக்கிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்போது காளியோடு சேர்ந்து நடனமாடிய செய்தியை சொல்கிற பாடல். வேர்த்து ஆடும் காளிதன் விசை தீர்க என்று கூத்தாடி நின்றான் என்று அந்த காளியினுடைய அந்த துயர் தீர அவன் ஆடி நின்றான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நங்கையாள் உமையாள் 3. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நமயா. நங்கையால் உமையால் உரை நாதனார் அங்கையாலோடு அறுபதம் தாழ் சடை கங்கையால் அவள் கண்ணியனப்படோ கொங்கையால் உரையும் கூட மூக்கிலே கொங்கையால் உரையும் கூட மூக்கிலே. திருச்சிற்றம்பலம். நங்கையாளாகிய உமையம்மையை ஒரு பாகமாக வைத்தான், கங்கையாளை திருமுடியிலே வைத்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஓதானாவன் திறத்தை உரைத்தியார். தாட்சாணியம் வரீங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலங்கள். படிக்கிறீங்களா கேட்டுக்கிறீங்களா? சரி சரி சரி. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. எத்தனை 5ஆம் திருமுறை 22வது பதிகத்துல 4வது பாட்டு. 5, 22, 4. திருச்சிற்றம்பலம். ஓதனாவனன் திறந்தை ஊரைத்திரல் ஏதனும் இனிதாகும் இழ முனை சேதையேருடையான் அமர்ந்த தாவிடம் ஓதவிரை உரையும் குடை முக்கிலே. சிவாய நம. திருச்சிற்றம்பலங்கய்யா. ஓதானாவன் என்று அவன் அஞ்செழுத்தை ஓதுகிற பெருமானாக இருக்கிறான். அவனுடைய திறத்தை உரைக்க வேண்டுமென்றால் அவன் எப்படி இருக்கிறான்? ஏதானும் இனிதாகும் யமுனையாகவும் சேதா என்ற பல்வேறு தீர்த்தங்களை உடையவனாகவும் கோதாவரியும் குடமுக்கிலே இருக்கிறது. ஏவி இடக்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்தேர வாங்கி அங்கே கூவி அவர் உலகரைத்தும் உருவிப்போக குறியிலிரு குடத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரடி தென்னீர் கோவியொடு குமரி ஒரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கோட்டத்தெம் கூத்தனாரென எல்லா விதமான தீர்த்தங்களும் அங்கே கும்பகோணத்தினுடைய அந்த மகாமக குளத்திலே இருக்கிறது என்பதை
உணர்த்துகிற அப்பருடைய குறுந்தொகை பாடல் இதை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. வந்தவாசி என்பவர்களேம்மா வாங்க. கொக்கனை மனை நாள்தோறும் நக்கரையனை நாள்தோறும் நன்னன். நக்கரையன் வந்தவாசியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நக்கரையனை நாள்தோறும் நன்னெஞ்சே வக்கரை உறைவானை வணங்கு நீ அக்கு அறையோடரவரை ஆர்த்தவன் கொக்கரை உடையான் குடமூக்கிலே அக்கு அறையோடு அரவு அறை ஆர்த்தவன் கொக்கரை உடையான் குடமூக்கிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அக்கு அறவோடு அறையார்த்தவன் என்று அக்கு என்று சொல்கிற அந்த இது அது பேர் என்ன, அந்த ருத்ராட்சம் சொல்றாங்க சிவாமணின்னு பேர் அதுக்கு. ஆனா ருத்ராட்சம் ஆக்கிட்டாங்க. அதனால அதோடு அரவத்தையும் தன்னுடைய கழுத்திலே அணிந்தவன் அவனை கொக்கரையன் என்று கூறுவார்கள் என்று பாடுகிறார். வாழ்க. துறவி நெஞ்சினர். சரிதாம்மா. திருச்சிற்றம்பலம். துறவி நெஞ்சனராகிய தொண்டர்கள் பிறவி நீக்க பிதற்றுமின் பித்தராய் மறவனாய் பார்த்தன் மேற்கனை தொட்ட வெங்குர வானுரரை யூக்குட மூக்கிலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பேட்டரி போயிடுச்சு. வீடியோ ஆஃப் பண்ணுங்க ஐயா. பேட்டரி போயிடுச்சுன்னா வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணுங்க. பேட்டரி லோ ஆயிடுச்சு. சரிங்க சார். இப்போ ஆடியோ அது ஒர்க் பண்ணும். அப்படி சார்ஜர் போடுங்க. சார்ஜர் போட்டதை போட்டுங்க. சார்ஜர் போட்டதை போட்டுங்க. சரி. அங்க பெருமான் துறவி நெஞ்சினராகிய தொண்டர்கள். தொண்டர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? துறவு உள்ளத்தோடு இருக்கணும். அதுதான் ஆசை நீக்கி அன்பு சிதற் துறவு நெறின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையிலே இருக்கிற தொண்டர்களுக்கு அவன் பிறவி நீக்கும் பேரருளால நிறவாத இன்ப அன்பு வழங்குகிற பெருமானாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தொண்டராகி தொழுது பணிமினம். வாங்க கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவாய் நமச்சிவாய. சிவாய் சிவாய் சிவாய். சிவாத்து சிற்றம்பலம். தொண்டராகி தொழுது பணிவினோ பண்டை வல்வினை பற்றற வேண்டுவீர் மிண்டவர் ஊரம் மூன்றொரு மாத்திரை கொண்டவனுக்கு உரை யூங்குளமூக்கே மூன்றொரு மாத்திரை கொண்டவனுக்கு உரையும் குடமூக்கிலே குடமூக்கிலே. சிவாத்தி சிற்றம்பலம். அதிக வணக்கம். வாழ்க வாழ்க. தொண்டராகி தொழுது பணிமினோ பெருமானுக்கு தொண்டு செய்து அதன் மூலமாக தொண்டின் வழியாக பெருமானை தொழுதல். அப்படி தொழுதால் என்னவிடம் நம்முடைய பண்டை வல்வினையாகிய சஞ்சிதத்தை கரைக்கலாம். சஞ்சிதத்தை கரைத்த அப்புறம் ஆகாமிய பிராரத்தத்தை அனுபவித்து கழிக்கலாம். ஆகாமியம் வராமலே போகும் என்ற வகையில இந்த சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த பாடல் காமியம் செய்து காலம் கழியாது. பணப்பாக்கத்து ஐயா வாங்க. நடராஜா எனக்கு பாடுங்க இந்த பாட்டை. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நடராஜயா இது ஒன்றுங்கய்யா. சிவாயனம். திருச்சி காமியம் செய்து காலம் கழியாதே காமியம்
காமியம் செய்த காலம் கழியாதே ஓமியம் செய்தங்கு உள்ளத்து உணர்மினோ சாமியோடு சரஸ்வதியவள் ஓமியும் முறைக்கும் குடமூக்கிலே சாமியோடு சரஸ்வதியவள் ஓமியும் முறையும் குடமூக்கிலே கோமியும் முறையும் குடமூக்கிலே ஓமியும் முறையும் குடமூக்கிலே. நேத்து நம்ம படிச்சோம் இல்லையா, பூமன் கோதை உமையொரு பாகம் சொல்லி நேற்று படிச்சோம். அந்த பாட்டுக்கு இணையாக ஓமம் செய்து உணரமின் உள்ளத்தால் என்று நேற்று படிச்சோம், எல்லாரும் சேர்ந்து படிச்சோம். அதற்கு இணையான பாடல் இந்த பாடல். காமியம் செய்து காலம் கழியாதே. எப்ப பார்த்தாலும் உலக ஆசைகளிலே இருந்து நம்ம உலகிலேயே துன்புறாமல் ஓமியம் செய்து உணர்மின் உள்ளத்தே ஆசை நீக்கி அன்பு செலுத்தி பெருமானை தீமுகத்திலே காணுதல். அப்படி தீமுகத்திலே கண்டால் சாமியாகிய இங்க இருக்கிற பெருமான் யாரு? குடமுக்கிற கொம்பேஸ்வரன். அவன் என்ன பண்றான்? சரஸ்வதியோடு கோமியும் உரையும். சரஸ்வதின்னு நம்ம பிரம்மனுடைய மனைவின்னு சொல்ற ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆனா அது இல்ல, இங்க அந்த கும்பகோணத்து மகாம குளத்துல அந்த சரஸ்வதி என்ற ஆறும் கோதாவரி என்ற ஆறும் கலந்திருக்கிறது. அந்த தீர்த்தத்திலேய பெருமானாக சாமியாக சிவபெருமான் இருக்கிறான் என்ற வகையில அவனை நாம் நினைத்து என்ன பண்ணோம்? தீமுகத்திலே பெருமானை கண்டார் நம்முடைய ஆசைகள் அகலும் அன்பு சேரும் என்ற வகையிலே அமைந்த பாடு. பெருமானை ஓமத்திலே தீமுகத்திலே காணுதல். நேற்று நம்ம ஒரு பாட்டு படிச்சோம், இந்த ஒரு பாட்டு. ஓமம் செய்கிற போது இந்த ரெண்டு பாட்டை சொல்றது பழைய மரபு. கற்றாங்கிரி ஓம்பேன்னு சொல்லுவாங்க ஞான சம்பந்தர் பாட்டுல. அப்பர் சாமி பாட்டுல இந்த ரெண்டு பாட்டையும் சொல்லுவாங்க. பெருமானை ஓமம் செய்து உணர்தல். ஓமம் என்றது தமிழ்ச்சொல். இந்த காமியம் வர்றதுனால இங்க ஓமியம்னு அது சொல்லுவாங்க. ஆனா அந்த ஓமம் என்று சொல்றால் ஓமியம் என்று வந்தது அப்படின்னா அதை இசை திரிபுன்னு சொல்லுவாங்க. அதை அதனால பெருமானை ஓமம் செய்து உள்ளத்தால் உணரணும். வெளியில புறத்துல நானும் செய்தான்னு காட்டுறது வேற. ஆனால் ஓமம் செய்கிற போது பெருமானை உள்ளத்திலே உணரணும். எப்படி? ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதலாம் அந்நிலாவி இருப்பனின் நாதனை என்று மூலாதாரத்திலே இருக்கிற பெருமானை நாதத்தின் வழியாக மேலே எழுப்பி தீமுகத்திலே செலுத்தி தீமுகத்தில் இருப்பதை கலசத்திலே செலுத்தி கலசத்தில் இருப்பதை பெருமானுக்கு அர்ப்பணித்து நம்மேலே கழித்து மீண்டும் அங்கே ஒடுக்கி கொள்ளுதல் என்ற வகையிலே செய்யப்படுகிற அந்த ஓமம், அது தமிழ் நெறியிலான சிவ ஓமம், சிவ வேள்வி. அந்த சிவ வேள்விதான் ஓமம் என்ற சொல்லாலே அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கான பாடல் இது. ஏன்னா அவர் நிறைய வேள்வி ஓமம் செய்யறாரு, அதனாலதான் அந்த பாட்டை அவரை பாட சொன்னேன். ஐயா இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நிறைய ஹோமம் செய்யணும்னு வேண்டிக்கணும். அதுக்காக தான். கண்டிப்பாங்க ஐயா. இந்த வருடம் எதுவும் வரல. இந்த ஆனா அடுத்த ஆவணி மாதம் வாய்ப்பு இருக்குங்க ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம். அதுக்கான வாய்ப்பை பெருமான் தருவான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்தங்கு உள்ளத்து உணர்மினோ சாமியோடு சரஸ்வதியவள் சாமியோடு சரச்சுவதியவள் கோமியும் முறையும் குடமூக்கிலே சாமியோடு சரச்சுவதியவள் கோமியும் முறையும் குடமூக்கிலே.
சரஸ்வதி இது என்பது அந்த நதி, சரஸ்வதி நதி, அதோட கோமியம் என்ற கோதாவரி நதி. சரஸ்வதியும் கோதாவரியும் அந்த கும்பகோணம் மகாமக்களத்தில் இருக்கிறதுன்னு சொல்வார்கள். அதுல அமைந்த அந்த இது. வாழ்க வாழ்க. நான் என்ன நினைச்சேன், சரஸ்வதியும் கோமியம்னா சக்தியும் பார்மகளும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி மகாலட்சுமி வந்துட்டாலும் நினைச்சேன். இந்த சக்தியும் பார்மகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் இல்ல? ஆமா, அது முத்துநாள் தாமம்பு மாலை, முதல் பாட்டியா, முத்துநாள் தாமம்பு மாலை சக்தியும் பார்மகளும் வரல, அது மாதிரி இதுல ஏதாவது மகாலட்சுமி வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். இல்ல, சரஸ்வதி பிரம்மனுடைய இதுன்னு சொல்லுது. மகாலட்சுமி திருமாலுக்கு, சரஸ்வதி பிரம்மனுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கோமியும் சரஸ்வதியும் கோமியும் சரஸ்வதி நதியும் கோதாவரி நதியும் தான் அது பாட்டு. அதுக்குரிய பாட்டு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த இதை பாட்டு, ஏவி இடக்கடல் அடைப்பட்டிழக்கின்றேனை இப்பிறவி அறுத்தேற வாங்கியாங்கே கூவி அவன் உலகனைத்து முருவி போக குறிகளர் குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தைக்குள் கொட்டத்தம் கூத்தனாரு. அப்பர் பெருமான் என்ன பண்ணாரு, வடநாடு தலம்லாம் போய் பண்ணாரு. மத்த ஞான சம்பந்தரும் சுந்தரரும் போல இங்கே காலத்துல நின்ட்டாங்க, தமிழ் வழங்காத பூமின்னு. ஆனால் இவர் சமண மதத்துல இருந்ததுனால அந்த வடமொழி இவங்களோடலாம் பழகின காரணத்தினால வடநாட்டுக்கு போனோம்னு போனார். கைலாயத்தை போனோம் தான் தேடி போனார். அப்படி போக சொல்ல என்ன பண்ணாரு, பாரத தேசத்துல பலவேறு நதிகளை எல்லாம் பார்த்தார் அவரு. அதனால அதையெல்லாம் பட்டியலிட்டார். அதுல சரஸ்வதி கோதாவரின்னு பாட்டு வருது. அந்த சரஸ்வதியும் கோதாவரி அந்த நதிகளை குறிக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சரஸ்வதி ஒண்ணு பிரம்மனுடையது, பிரம்மா லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு அந்த அதுல கொண்டு போய் குறுக்கிட்டாங்க. அது தேவ வழிபாடு. பிரம்மா விஷ்ணுல தேவ வழிபாடு. பெருமா தெய்வ வழிபாடு என்பது இங்க சாமி என்பது குடமோக்கிலேக்கு அந்த கும்பேஸ்வரரை குறிக்கும். அந்த கும்பேஸ்வரன் என்ன பண்றான், அந்த திருக்குளத்துல அந்த மகாமக குளத்துல சரஸ்வதியும் கோதாவரியாகவும் பாரதத்திலே பாய்கிற அனைத்து புண்ணிய நதிகளையும் அங்கே சேமித்து வைத்திருக்கிறான் என்றுதான் அங்க மகா இது கொண்டாடுறாங்க 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதை உணர்த்துகிற பாடல் இது. வாழ்க வாழ்க. அப்படிப்பட்ட அந்த பெருமானை ஓமம் செய்து உள்ளத்தில் உணரணும். புறத்தில மட்டும் செய்தா பத்தாது, அகத்திலேயும் அவனை உணரணும். அப்படி உணர்வதற்காகத்தான் மூலாதாரத்திலிருந்து அந்த ஆற்றலை எழுப்புவது. அப்படி எழுப்புனா அது உள்ளத்துல இருந்து வெளில புருவனுடல நின்று அந்த புருவனுடல தீமுகத்துக்கு போய், தீமுகத்திலிருந்து கலசத்துக்கு போய், கலசத்துல இருந்து பெருமானிடத்துல போய் மீண்டும் நம்மிடத்துல தங்கம் என்கிற அந்த ஓங்கார நிலை. இதெல்லாம் நினைவுபடுத்துற பாடல் இது. அதனால வேள்வி செய்ய சொல்ல இந்த பாடல சொல்றது நம்ம பழைய மரபு. இந்த பூமன் கோயில் நேற்று ஒரு பாட்டு சொன்னா, இது இன்னைக்கு இந்த 2 பாட்டையும் ஓமம் செய்ய சொல்றது ஒரு மரபு. கண்டிப்பா. வாங்க செய்தேவ் ஐயா, வாங்க. ஒரு வரி வருது ஐயா, காமியம் செய்து காலம் கழியாது என்பது போல அதுல உலக ஆசைகள், உலக ஆசைகளுக்கு காமியம்னு பேரு. காமம்ன்றதான் காமியம்னு வந்தது. நன்றி. வாங்க முனுசாமி, காமியம்னு பேரு. அடுத்த பாட்டு படிச்சிருங்க முனுசாமி ஐயா. சிவாய் வாங்க ஐயா, வாங்க. சிவாய் அடுத்த பாடலாம் அதே பாடலாம். செய்து சிவனுக்கு பக்தராய் பரமனை பல நாளும் பயிற்றுமே பிரம்மன் மாலோடு மற்றொழிந்தார்கெல்லாம் உறவனார் உறையும் உடமூக்கிலே திறமும் செய்து சிவனுக்கு பக்தராய் பரமனை பல நாளும் பயிற்றுமின் பிரமன் மாலோடு மற்றொழிந்தார்கெல்லாம் உறவனார் உறையும் உடமூக்கிலே. சிரமம் செய்து சிவனுக்கு பத்த என்பதே பெருமானுக்குரிய அந்த சரியை தொண்டு செய்த நிலை பெறுமார் எண்ணுதியே நெஞ்சே நெய்வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி
தலையார கும்பிட்டு கூத்து மாடி என்பதுதான் சிரமம் செய்தல். அப்படி சிரமம் செய்து சிவனுக்கு தொண்டராயிருந்தால் பரமன் என்ன பண்ணுவானாம், நம்மை நாளும் நல்வழியிலே பயிற்றுவான். அப்படி பயிற்றுகின்ற பெருமான் என்ன பண்ண, திருமாலுக்கும் பிரமனுக்கும் குறவனாக குருவாக நின்று அந்த கும்பகோணத்தை அருள் செய்கிறான் என்ற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அன்று அன்று தான் அரக்கன். 10வது பாட்டு. அன்று தான் அரக்கன் கையிலாயத்தை சென்று தான் எடுக்க புமையஞ்சலும் நன்று தானக்கு நல்விரல் ஊன்றி பின் கொன்று கீதம் கேட்டான் கூட மூக்கிலே நன்று தானக்கு நல்விரல் ஊன்றி பின் கொன்று கீதம் கேட்டான் குடமூக்கிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ராவணன் வந்து அந்த திருமலை அசைத்த போது என்ன பண்ணா, அவன் மேலே விரலை ஊன்றினான். வேன்றி பின் கொன்று கீதம் கேட்டான். அவனை கொன்றுனா அவனை கொன்னுறதல்ல, அவனை என்ன பண்ணாத, அந்த துன்பத்தை உணருமாறு செய்து பின் அவன் கீதம் சாமகீதம் பாட அதன் மூலமாக அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தான் என்பது. ஐயோ என கொன்னுறப்பானதான் துன்புறுத்துதல். ஆனா அந்த துன்பத்தை உணருமாறு செய்து, வெறும் கால் விரல்னாலேயே அவன் அந்த துன்பத்தை உணருமாறு செய்து அதன் மூலமாக ஆணவத்தை போக்கி அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்த சிறப்பு செய்த பாடல். வாழ்க வாழ்க. இதோட இந்த நிகழ்ச்சி நிறுத்திக்கலாம், மிச்சத்தை நாளை வச்சுக்கலாம். வாழ்க. நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. வாங்க செல்வி அம்மா வாங்க. பொன்னூசல் பாடி திருக்கோயிலை அடைப்பித்தல் வாழ்த்து. செல்வி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மல்லிகாம்மா வாங்க. படிக்கட்டுங்களா? படிங்க. பொன்னூசல் படிங்க. படிங்க பொன்னூசல் படிங்க. எந்த பதிகம்? எந்த பதிகமா? சிவபெருமானே. நல்லது நல்லது, நன்றிங்கம்மா. நான் கேட்கலீங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆனோலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குலாம் நானாமே உய்யான் கொண்டருளும் நஞ்சுதனை உணாக உணருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கோத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னூசல் ஆடாமோ பூனார் பொனமுலையில் பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. போரூர் செண்பகவல்லியம்மா வந்து கதவை மூடுங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய். விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் பெண்ணும் என்ற வகையில புகழ்களையே என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வாழப்பாடியம்மா வாழ்த்து பாடிடுறீங்களா? வாழ்த்து வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடுங்க. இருங்க. இது ரொம்ப நாள் கனவா அவருக்கு நேத்துல இருந்து சொல்லிங்கிறாரு. சங்கரையா நீங்க பாடிடுங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. வாழ்த்துல ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிடலாமா?
மண்ணில் நல்ல வண்ணம் ஆர்வம் வரவங்களும் வேணாம்னு சொல்லுவானல்ல. ஆமா, சரி 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 சரி. மண்ணில் நல்ல வண்ணம் பாடுங்க ஐயா, நீங்க பாடுங்க, சங்கர் ஐயா, நீங்க பாடுங்க. பாடுங்க, அப்புறம் அவங்க பாட்டோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளை எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல பெரும் கைமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளொடு பெருந்தகை இருந்தது வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது ஊர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் எழுக நற்றவை வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே ஆறுரு கடந்தேல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை பூரிசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய வந்து வாழ்க யானைதன் அனங்குவாள் வாழ்க மாறிய வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாள் எல்லாம். திருச்சிற்றம்பலம். இல்ல 2-3 பேர் சேர்ந்து வாழ்த்து போனான்னு சொன்னா ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிடலாம். நான் ஒருத்தரே பாடுறத விட்டு 4 ஆளுக்கு ஒரு பாட்டு பண்ணா சரியா போச்சு. வாழ்க. பாட்டு படிங்க. ஆ. பத்மாவதி அம்மா அம்பாள் படிங்க. பத்மாவதி அம்மா பாடுங்கம்மா. சிவாய நம்மையா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லதோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. முடிச்சலாம். வாங்க சாமசேரியா வாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்னும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய எழில் திரு ஞானபூசையில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் அன்பர்களின் திருவடிகளை பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50க்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பிலே CK ஐயாவின் எண்ண அலையில் கலந்து இன்புறுவோம். எங்களை இன்புறுத்துவீர்கள் என்று வேண்டி விரும்பி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாயன்மா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். என்பொருவதும் என்பொருத்துவதும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி.